வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இந்த கன்னி லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது கொஞ்சம் வித்தியாசமான புத்திசாலி காம்பினேஷன் இல்லையா? ஆமாப்பா, நிஜமாவே இது ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதி புதன், ராசி அதிபதி செவ்வாய், அதாவது அறிவும் வேகமும் ஒன்னா சேர்ந்த ஒரு அமைப்பு. இவங்க வெளியே பார்க்க ரொம்ப சிம்பிளா அமைதியா தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஹியூமன் ஸ்கேனர் ஓடிக்கிட்டே இருக்கும். மத்தவங்க கவனிக்க தவற சின்ன விஷயத்த கூட இவங்க பிடிச்சிருவாங்க. ஆமா, இவங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட ஒரு ரகசிய உலகம் இருக்குமே, அது என்ன? அதுதான் இவங்களோட பலமே. இவங்க எதையும் டக்குன்னு யார்கிட்டயும் சொல்லிட மாட்டாங்க. ஒரு விஷயத்த ஆழமா ஆராய்ஞ்சு அதுல இருக்கிற சாதக பாதகம் தெரிஞ்ச பிறகுனோ வாயே திறப்பாங்க. இவங்க கண்ணுல ஒரு தீச்சன்யம் இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு இவங்க ஈஸியா கணிச்சிடுவாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களோ? கன்னி லக்னோன்றதால இவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனிசம் இருக்கும். வீடு சுத்தமா இருக்கணும், எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதனாலேயே பார்ட்னர் கூட அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஆனா குடும்பத்து மேல உயிர் வச்சிருப்பாங்க. குறிப்பா அப்பா அம்மா தேவையா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிப்பாங்க. பிசினஸ்ல இவங்க ரொம்ப கராரா இருப்பாங்க போலயே. ஆமா, கணக்கு வழக்குல இவங்க கிட்ட ஒரு பைசா கூட ஏமாத்த முடியாது. இவங்க ஆடிட்டிங், ஐடி இல்லனா ரீசர்ச் பண்ற வேலையில ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க. செவ்வாயோட பலம் இருக்கிறதால ஒரு ரிஸ்கான பிசினஸ் எடுத்தா கூட அது புத்திசாலித்தனமா லாபமா மாத்திடுவாங்க. இவங்க ரகசியத்தை இவங்க பார்ட்னர் கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ வேலையிலே இவங்க தான் டாப்ல இருப்பாங்களா? சந்தேகமே இல்ல. ஒரு வேலையை இவங்க கிட்ட கொடுத்தா அதை முடிக்கும்போது ஒரு துல்லியம் இருக்கும். குறிப்பா டாக்டர், வக்கீல் இல்லனா இந்த துப்பறியும் துறையில இவங்க பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னா மத்தவங்களை அடிக்கடி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் குறைஞ்சா இவங்க எல்லாருக்கும் பிடிச்சவரா இருப்பாங்க. பண விஷயத்துல எப்படி? ரொம்ப சிக்கனமா? சிக்கனோன்னு சொல்றதை விட பிளான் பண்ணி செலவு பண்ணுவாங்க. அனாவசிய செலவை பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது. ஆனா நிலம், தங்கம் மேல இன்வெஸ்ட் பண்றதுல இவங்களுக்கு அலாதி பிரியம். இவங்க கையில எப்பவும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரகசியமா இருக்கும். அதனால இவங்களுக்கு பண கஷ்டம் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? இவங்களுக்கு மெயினா வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரலாம். ஜீரணம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அப்புறம் விருச்சிக ராசியால பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகும். இதனால ஸ்கின் அலர்ஜி கூட வரலாம். காரமான உணவை தவிர்த்துட்டு நிறைய தண்ணி குடிச்சாலே இவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. மனசுல இருக்கிற டென்ஷனை குறைக்க தியானம் பண்றது ரொம்ப நல்லது. இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? தான் பிள்ளைங்க படிப்புல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. படிப்புக்காக எவ்வளோ வேணா செலவு பண்ணுவாங்க. பிள்ளைங்கள ஒரு ஸ்காலர் மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கண்டிப்பான அப்பா அம்மாவா இருந்தாலும் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? ஜாலியா ஊர் சுத்துறதை விட ஏதாவது புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போக விரும்புவாங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இல்லனா ஆன்மீக தலங்களுக்கு போக ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் ரொம்ப பிளான் பண்ணி தான் போவாங்க. அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு சைலண்ட் மாஸ்டர் மைண்ட்னு சொல்லு.
சரியா சொன்ன. இவங்களோட அறிவு தான் இவங்களோட ஆயுதம். அந்த முன்கோபத்தையும் மத்தவங்கள விமர்சனம் பண்றதையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி தான். தெய்வ பலம் இவங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.